மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுவிக்கப்பட வேண்டியும், தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் மாநிலம் முழுவதும் திருக்கோவில்களில் லட்சக்கணக்கானோர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஏராளமானோர் பங்கேற்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சென்னை வடபழனி கோவிலில் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பலர் நேற்று தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ சக்தி முத்துமாரியம்மன் கோவிலில் அஇஅதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டுமென பிரார்த்தித்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் சித்திரை மற்றும் உத்திர வீதிகளில் மக்களின் முதல்வர் பூரண உடல்நலத்துடன் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என வேண்டி மக்கள் தங்கள் இல்லங்களில் விளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். நம்ம மக்களின் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நல்ல உடல்நடையோட திரும்பவும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், அவங்கள சூழ்ந்திருக்கிற பல பொய் வழக்குலேருந்து மீண்டு வரணும்ட்டு நமக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையை எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்கோம். அவங்க மீண்டும் பழையபடி முதல்வராக எங்கள் தொகுதிக்கு நிறைய செய்யணும்னு அரங்கனை பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள சந்தனமேடை திருக்கோவிலில் 1008 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து பெண்கள் வழிபாடு செய்தனர். ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடத்தப்பட்டது. திருச்சியில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட கோவில் பாப்பாக்குடி பகுதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி பிரம்மாண்ட திருவிளக்கு பூஜை நடத்தினர். 1108 திருவிளக்குகளை ஏற்றி மக்களின் முதல்வருக்காக ஏராளமான பெண்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தனர். அப்போது அந்த பகுதியே ஒளி வெள்ளமாக காட்சியளித்தது. முன்னதாக அலங்காரத்துடன் எழுந்தருளிய அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அஇஅதிமுக நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், பெண்கள், சிறார்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் விடுதலையாகி நல்லாட்சி மலர வேண்டும் என்று நாங்கள் கோயில் பாப்பாவுடைய பஞ்சாயத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 1108 திருவிளக்கு பூஜையேற்றி மனமாற உருகி வழிபடுகின்றோம். அம்மா மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக நாங்கள் 1008 விளக்கு பூஜை நடத்துகிறோம். எங்கள் பிரார்த்தனை வீண் போகாது, கண்டிப்பாக அம்மா வெளியே வருவாங்க. இதேபோல் மதுரை மேற்கு 2ஆம் பகுதி அஇஅதிமுக சார்பில் பழங்காநத்தம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பெண்கள் கலந்து கொண்டு 108 திருவிளக்குகளை ஏற்றி வழிபட்டனர். மேலும் திருப்பரங்குன்றம் ஒன்றிய நகர ஜெயலலிதா பேரவை சார்பில் வீர ஆஞ்சநேயர் கோவிலில் 108 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. சுவாமிக்கு வடமாலை சாத்தி மக்கள் பிரார்த்தனை செய்தனர். சேலம் மேட்டூர் நகர பகுதியில் உள்ள கிறிஸ்துவ பேராலயம் மற்றும் மசூதியில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், திரளான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள கோடியக்காடு குழகர் கோவில் என்று அழைக்கப்படும் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பால், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சீர்காழியை அடுத்துள்ள ஆச்சாள்புரம் சிலோகதீஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தி தமிழக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்காக மக்கள் பிரார்த்தனை செய்தனர். 108 தீபங்கள் ஏற்றப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சேவுகம்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் திருக்கோவிலில் மக்கள் முதல்வருக்காக நடத்தப்பட்ட பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமென அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் உள்ள தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் வழிபட்டனர். இதேபோல் காட்டுப்பாவா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் புதுக்கோட்டை மீமீசல் ராமர் கோவிலில் மக்களின் முதல்வருக்காக சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருப்பூரில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் 1008 நெய் அகல் விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேபோல் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் நடைபெற்ற பிரார்த்தனையில் அமைச்சர்கள் திரு வேலுமணி, திரு MS ஆனந்தன் ஆகியோர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரியில் உள்ள தழுவிய மகாதேவன் கோவிலில்
பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்கள் 51 குடங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் திரளாக பங்கேற்றனர். தக்கலை அருகே உள்ள ஜெபஸ்தியார் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கழக தொண்டர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள அங்கேற்கரசி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயத்தில் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் யாகசாலை அமைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத யாகம் நடைபெற்றது. 108 மூலிகைகளை கொண்டு சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கல்லுப்பட்டியில் பட்டாளம்மன் 7 சண்டியில் மாரி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட பூஜை பொருட்களை சுமந்து ஊர்வலமாக சென்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பகுதி நேர ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மீண்டும் அம்மா அவர்கள் மிக விரைவில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் தமிழகம் முழுவதிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக நடைபெற்று வரும் பிரார்த்தனைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டு வருகின்றனர்.